ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். 17 வருட புதன் திசை. இந்த புதன் திசை 17 வருஷம் எப்படி இருக்கும், அதே போல் இந்த பலன்கள் எந்த மாதிரி உங்களுக்கு சுப பலன்களாக இருக்குமா அல்லது பாதிப்பை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு புத்திகள், அதாவது இப்போ திசை புதன் திசைனா இதில் மற்ற கிரகங்களோட புத்திகள் வரும். அந்த புத்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே போல் இப்போ நம்ம புதன் திசை அப்படிங்கிற இந்த பதிவில் போடுற பலன்கள் எப்படின்னா பொதுவான பலன்கள் தான் அது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னம் மாறுபடும். லக்னம் மாறுபடும் போது பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதே போல் புதன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே போல் அந்த புதன் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவ்வளவும் பார்த்தா தான் அதுக்கு துல்லியமான பதில் நம்மளால் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த பதிவில் நான் புதன் திசையை பற்றி சொல்லியிருக்கிற இந்த பலன்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது எப்படின்னா, இது புதன் எதெல்லாம் டச் பண்ணுமோ அதை வச்சு தான் புதன் எங்கே இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா பொதுவான சில விஷயங்கள் எப்போவுமே அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அந்த பொது விஷயத்துக்குள்ளே தான் நுணுக்கமான விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கையில் நான் இந்த புதன் திசையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. நான் பலன்கள் சொல்லும்போது ஒவ்வொரு திசையும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு புத்திகள் மாறி வரும்போது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ புதன்கிற கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். புதன்கிற கிரகம் எப்படின்னா, ஒருத்தருக்கு தொழில் வருமானத்தையே அமைச்சு கொடுக்கறக்கூடிய கிரகமாக புதன் இருக்கும். ஏன்னா தொழில்காரங்கன்னா சனி பகவானை சொல்கிறோம், அவரை வச்சு நம்ம தொழிலை கண்டுபிடிக்கிறோம். அதே போல் 10ஆம் இடத்தை சொல்கிறோம். ஆனால் என்னதான் தொழிலாக இருந்தாலும் 10ஆம் இடமாக இருந்தாலும் அவர் ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வச்சு தான் அவருடைய தொழில் அமையும். அப்படி பார்க்கும்போது, ஏன்னா அந்த திறமையை வச்சு அந்த தொழிலை பண்ணும்போது அவருக்கு வருமானம் கிடைக்கும். எப்போவுமே ஒருத்தருக்கு எந்த திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தான் வேலையும் கிடைக்கும். தொழில் வியாபாரமோ தொழிலோ எதுவும் செஞ்சாலும் அவருக்கு அந்த இதில் திறமை இருக்கணும். அப்போ திறமையை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா புதன் தான். அப்போ புதன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அந்த கிரகத்தோட திசா புத்திகளில் எந்த மாதிரி பலன்களை அமையும். அதே போல் புதன்கிறது ஒரு திறமையான கிரகமாக இருந்தாலும் அது தன்னோட சேர்ந்த கிரகங்களை, பார்த்த கிரகங்களை எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி பலனை கொடுக்கக்கூடியது, திறமையை வெளிப்படுத்தக்கூடியது. ஏன்னா புதனை ஒரு பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. நிறம் மாறக்கூடியது, இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி அதோட தன்மையை வெளிப்படுத்தும். அதனால் நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய கிரகங்கள், இந்த புத்திகள்லாம் புதன் உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிற நிலையை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடும். இருந்தாலும் அந்த பொதுவான பலன்கள் சரியாக வந்துடும். இப்போ நான் புதன் திசையை ஆரம்பிச்சிடுறேன். இப்போ புதன் திசை, புதன் புத்தி நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? புதன் திசை புதன் புத்தி ஆரம்பித்தோடனே உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆன்மீக தொடர்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு யோகம் இருக்கும். வெளி மாநிலம், வெளி ஊர் போய் வசிக்கக்கூடிய நிலையை இந்த புதன் திசை புதன் புத்தி ஏற்படுத்தும். அது வேலை விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு கஷ்டமோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய நிலையோ, அதனால இடமாற்றங்கிறது உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு கல்வியில் உயர்ந்த நிலை கிடைக்கும், நல்ல அந்தஸ்து உள்ளவங்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். அதே போல்
வேலையில் வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும். இப்போ இதுக்கடுத்து புதன் திசையில் கேது புத்தி. இந்த புதன் திசை கேது புத்தியில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் தன்னுடைய சுய முயற்சினால் முன்னேறக்கூடிய நிலை புதன் திசை கேது புத்தியில் நிறைய பேருக்கு அமையும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. சிலருக்கு அந்த புதன் கேது நடக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபாடு காட்டுவாங்க. அது சம்பந்தமான வேலை அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதன் திசை கேது புத்தி நடக்குதுன்னா, ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காருன்னா அவருக்கு சட்டம் சம்பந்தமான படிப்புகளில் ஆர்வம் இருக்கும். சட்டம், அதே போல் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார். இதுக்கடுத்து புதன் திசையில் சுக்கிர புத்தி இந்த புதன் திசை சுக்கிர புத்தி வரும்போது நிறைய பேருக்கு குடும்பம் அமையும். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் அமையும். அதே போல் கல்வியில் ஒரு உயர்வு நிலை இருக்கும். அதே போல் சிலருக்கு பணம் சம்பந்தமான வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கும். சுயமுயற்சிக்கு கூடும். நிறைய பேர் வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் புதன் திசை சுக்கிர புத்தியில். அதே போல் அதுக்கடுத்து புதன் திசை சூரிய புத்தி. இந்த புதன் திசை சூரிய புத்தி வரும்போது குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும். அதே போல் நல்ல ஒரு புகழ், பதவி, அந்தஸ்து கிடைக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலை வரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல் இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் இந்த மீடியா சம்பந்தமான தொழில், அரசியல், சினிமா தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு இது மிகப்பெரிய இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு உச்ச நிலையை கொடுக்கும் புதன் திசை சூரிய புத்தி வரும்போது. இதுக்கடுத்து இந்த புதன் திசை சூரிய புத்தியில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த புதன் திசை சந்திர புத்தி வரும்போது வீடு, வாகனம் வாங்கிறது, இடம், நிலம் இதெல்லாம் வாங்குகிற யோகம் வரும். அதே சமயத்தில் வேலை, தொழில், வியாபாரம்லாம் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தொழில் வியாபாரத்தில் ஒரு உச்ச நிலை இருக்கும். சந்திரனுங்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் அதிகம் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. சிலர் வீடு மாற்றம் செஞ்சுருவாங்க. வீடு சொந்தமாக கட்டி போவாங்க. வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்கள் ஜாதகத்தில் அந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டாகும். அதே போல் அதுக்கடுத்து புதன் திசை செவ்வாய் புத்தி. இந்த புதன் திசை செவ்வாய் புத்திங்கிறது நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை, சுயமுயற்சியில் முன்னேறக்கூடிய நிலை வரும். அதுபோல் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கடன், சிலருக்கு உடல் பாதிப்பு, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்கும். அதே போல் புதன் திசை செவ்வாய் புத்திங்கிறது பொதுவாக பண இழப்புகளை அதிகம் கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். நிறைய பணம் இழப்புகள், அதாவது சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருவாங்க. சில பேர் எதுக்காவது பணத்தை கட்டி ஏமாந்துடுறது. முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறு நடந்து அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதன் திசை செவ்வாய் புத்தியில். சிலருக்கு வீடு, நிலம் இது வாங்குகிற யோகம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் வீடு, இடம், நிலம் இதை சொல்லக்கூடியது, சொத்து சுகங்களை சொல்லக்கூடியது. புதன்கிறது டாக்குமெண்ட்டு. நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய நிலை வரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்கோ அதை பொறுத்து இந்த பலன்கள் அமையும். ஆனால் வீடு, நிலம், சொத்து சுகங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திசா புத்தி தான் புதன் செவ்வாய் காம்பினேஷன். புதன் திசையில் செவ்வாய் புத்தி. இதுக்கு அடுத்து புதனில் ராகு. இந்த புதன் திசையில் ராகு வரும்போது இடம், நிலம்,
இது சம்பந்தமாக பூர்வீகத்தில் இருந்தால் அங்கே ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும். அதே சமயத்தில் ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாடு யோகம் அதிகமாக இருக்கும். ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால புதன் திசையில் ராகு புத்தியில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகம் தொடர்புகள், வேலைக்கு போகிறது, வியாபார சம்பந்தமான விஷயங்கள் அதிகம் நடக்கும். பயணங்கள் அதிகம் இருக்கும். புதன் திசை ராகு புத்தி பயணங்கள் அதிகம் இருக்கும். பயணங்கள் அதிகம் செய்யக்கூடிய நிலை வந்து புதன் திசை ராகு புத்தியில் இருக்கும். அதே போல் புதன் திசை குரு புத்தி அடுத்து. இந்த புதன் திசை குரு புத்தி வரும்போது இதே போல் உங்களுக்கு வெளிநாடு யோகம், தந்தை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி வரும். அது பங்காளி பிரச்சனையாகவும் இருக்கும். பெரும்பாலும் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது புதன் திசையில் குரு புத்தியில் இந்த மாதிரி நடக்கும். இடமாற்றம் உண்டு, பயணங்கள் அதிகம் உண்டு. அதே போல் சகோதரர் பிரச்சனையில் ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நிலையும் இந்த புதன் திசை குரு புத்தியில் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடும் வரும். பெரிய மனிதர்களோட தொடர்பு வரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதன்கிற திசையில் குரு புத்தியில் 9ஆம் இடமாக வர காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய குரு புத்திங்கிறதுனால பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால சிலருக்கு திடீர் பதவி உயர்வு, இடமாற்றத்தினால பதவி உயர்வு ஏற்பட்டு இடமாற்றம் உண்டாகும். இதுக்கடுத்து புதன் திசை சனி புத்தி. இந்த புதன் திசை சனி புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் வீடு வாகன யோகங்கள் உண்டாகும். அதே போல் புகழ், அந்தஸ்து, பேர் இதெல்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே போல் நல்ல ஒரு அந்தஸ்தான நிலை உண்டாகும். புதன் திசை சனி புத்தி, புதனில் வந்து சனி புத்தி மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஜாதகத்தில் நல்ல அமைப்பாக இருந்ததுன்னா நிச்சயமாக புதன் திசை சனி புத்தி நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பொதுவாக வீடு, இடம், நிலம், வாகனம் வாங்கக்கூடியது, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். சிலர் பூர்வீகத்திலே போய் சொந்த வீடெல்லாம் வாங்குறது இந்த புதன் திசை சனி புத்தியில் தான் வாங்குவாங்க. அதே போல் வாகனங்களில் மாற்றங்கள், இப்போ சாதாரணமாக 2 வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க கார்லாம் வாங்குறாங்கன்னா அது புதன் திசை சனி புத்தியில் தான் வரும். அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு வயதான நிலையில் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு திருமண காலங்கள் வந்துடுச்சுன்னா அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது. அதே போல் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உண்டாகிறது, கல்வியில் உயர்வு நிலை உண்டாகிறது. இதெல்லாம் புதன் திசை சனி புத்தியில் தான் நடக்கும். இது போல் புதன் திசை முழுவதும் மற்ற கிரகங்களோட புத்திகளில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை தான் இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.